டிஎம்கேக்கு தான் போட்டி. எடப்பாடி பழனிசாமி அவர் எத்தனை தேர்தலில் போட்டிட்டாலும் தோல்வியை தான் கண்டுட்டு இருக்கிறான்னு செங்கோட்டையன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காரு. அவரெல்லாம் செல்லா காசுங்க. இப்ப அவரு செல்லா காசு. அவர் பேச்செல்லாம் நீங்க போய் நீங்க தான் பெருசா எடுத்துக்கிறீங்க. செங்கோட்டையன் எங்கிட்ட இருந்து போய் அவர் எங்க யாருமே ஏத்துக்கிறாதனால அங்க போயிருக்காரு. ஒரு இவ்வளோ நாள் கழிச்சு போய் சேர்ந்திருக்காரு. அவரை பற்றி பேசுவது கேள்வி கேட்பதே எல்லாரும் மறந்த சூழ்நிலையில் உங்களை மாதிரி ஆளுங்க தான் கேட்டு அவரை திரும்பவும் அவர் பேரை சொல்கிறீங்க. எல்லாருமே மறந்துடுறாங்க. எங்கள் கட்சியில இருந்து 1000 பேர் இருப்பாங்க. எங்கள் கட்சியில் எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே இந்த கட்சியில் இருக்க கட்சிக்காரன் தொண்டனுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்திச்சு அவன் பதவியை பெறுவாங்க. அவன் பதவி சுகத்தை அனுபவிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லலாம். அவங்க போனவங்களாம் மரியாதை கொடுக்கணுமா? விடுங்க சார், நீங்கள் அவங்கள பற்றி பேசாதீங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க. செங்கோட்டையன் பேச்செல்லாம் ஒரு இதுவே இல்லை. அது சும்மா போகிற போக்கில் ஏதாச்சும் பேசுறது. சொல்லுங்க. இவர் எங்க அப்ப இங்கே தானே இருந்தாரு. தூத்துக்குடி போது இங்க இருந்தார்ல. அப்ப இவர் என்ன செஞ்சாரு? மாங்காய் பறிச்சுட்டு இருந்தாரா? சும்மா ஏதாச்சும் பேசுறாருன்னு அந்த ஏதாச்சும் பேசி இந்த இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் நாளைக்கு பூரா ராஜு செங்கோட்டையனை சாடல் அப்படின்னு செல்லூர் ராஜு சாடல் அப்படின்னு போட்டு விடுவீங்க. நீங்கள் என்ன கார்டூன் போட்டு விடுவீங்க. சில பத்திரிகையில் கார்டூன் போட்டு விடுவீங்க. செங்கோட்டையனை போட்டு விட்டு நம்மளை கார்டூன் போட்டு விடுவீங்க. சும்மா இருங்க சார். செல்லாத காசெல்லாம் போயிட்டு பேசக்கூடாது. எல்லாம் பேசாது. அதெல்லாம் தெரியாத ஆளுங்கள்லாம் விடுங்க. ஊரில் காணாம போனாலும் திருவிழாவுக்கு காணாம போனாலெல்லாம் போய் பேசிட்டு விடுங்க. நீங்கள் உண்மையிலே வரவேற்கிறது. முதலமைச்சர் இந்த தேர்தலுக்கு முன்பாச்சும் தேர்ந்தெடுத்துக்காரு. தேர்ந்தெடுத்தா நல்லது. நல்லவங்களாம் பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. ஏன்னா 69 பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட யோக்கியமானவனா காணாம். ஒருத்தனை கூட காணாம். இதுவரைக்கும் முதலமைச்சர் சல்லடையா போட்டு தேடி இருக்காங்க. திமுகவில் சல்லடையா சலிச்சு பார்த்து கூட இன்னும் எடுக்க முடியல. அதனால தான் இந்த இவ்வளோ நேரம் காலதாமதுக்கு காரணம். இந்த இல்லைன்னா 69 பேரில் இருக்கிறதுல இப்போ இவங்கன்னா 6, 2, 6, 7 பேர் தான். 7 பேர் எடுக்கக்கூடாதா? என்ன சொல்கிறீங்க? 7 பேரை திமுகவினால தேர்ந்தெடுக்க முடியும்னால அந்த அளவுக்கு அந்த மாமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க திமுகவுடைய மாமன்ற உறுப்பினர் ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க. கரப்ஷனாக இருக்காங்க. மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாமல் இருக்காங்க. அவங்கள போட்டால் திரும்ப நமக்கு விமர்சனம் வந்துடுமோன்னு திமுக பயப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை மீண்டும் படுகொலியில தள்ளதுக்கான சதி திட்டத்தில் தான் அதிமுகவும் பாஜகவும் இப்போ முதல்வர் பேசிட்டு இருக்கிறார். சரி, முதலமைச்சர் காலத்தில் என்ன வளர்ச்சி திட்டம்? நாங்கள் அடிக்க கொண்டே போகலாம். எங்கள் ஆட்சி காலத்தில் 17 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். எங்கள் அம்மா 4 மருத்துவக் கல்லூரி, எங்கள் அண்ணன் 11 மருத்துவக் கல்லூரி. ஒரு மருத்துவக் கல்லூரி இவங்க கொண்டு வந்தாங்களா? நம்ம முதலமைச்சர் பேசுகிறார். எத்தனை பாலங்கள் அமைத்திருக்கோம் எங்கள் அண்ணன் காலத்தில். எத்தனை கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு. மதுரையே சாட்சி. எத்தனை உயர் கட்டடங்கள், அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. நம்ம மாவட்ட ஆட்சியாளர்களும் துணை அலுவலகமே எங்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு. இன்றைக்கி மதுரையில் போக்குவரத்து நெரிசல் பெருவாரி குறைந்திருக்குன்னா அதுக்கு அதிமுக ஆட்சி தான். ஆனால் எடப்பாடியார் ஆட்சி தான் 8000 கோடி ரூபா கொடுத்து வளர்ச்சி பணிகள் நடந்தது. எய்ம்ஸ் மருத்துவமனை வந்திருக்கு. இப்போ முதல் கட்டம் திறக்க போகிறாங்க. முதல் ஃபேஸ் திறக்க போகிறாங்க. இவங்க காலத்தில் இப்போ சர்வதேச விமான நிலையம் கொண்டு வரோம்னு சொன்னாங்க. நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது, நிதி அமைச்சராக இருக்கும்போது என்ன சொன்னார்? இன்னும் 2 மாதத்தில் அது இயங்கிவிடும், நாங்கள் அந்த பணியை தொடங்கிடுவோம்னு சொன்னாங்க. இந்த அண்டர் பாஸை என்ன ஆச்சு? இடம் எடுத்தாங்களா? 5 வருஷமாக இடம் எடுக்கலை, ஒன்றும் செய்யலை. இவங்க ஆட்சியில் எதுவுமே செய்யலை. எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை. மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்குறதே நிறுத்திட்டாங்க. என்னங்க செஞ்சுருக்காங்க? மினி கிளினிக்கை நிறுத்திட்டாங்க. அறிவியல் கல்லூரி இன்றைக்கி எங்கள் படிப்பு உயர்கல்வியுடைய சேர்க்கை விகிதமே குறைஞ்சிருக்கு. எங்கள் காலத்தில் 52% இருந்தது, இன்றைக்கி 48% தான் இருக்குது. என்ன சாதிச்சிருக்காங்க? ஒன்றுமே இல்லை. சும்மா முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் பரப்புரை பண்ணுன்றதுக்காக பண்ணுறாரு. என்ன ஏதாவது அதிமுக தேசிய முன்னேற்றத்துக்காக எடப்பாடியார் முதலமைச்சராக வரக்கூடாது. அதுக்கு ஏதாச்சும் சொல்லுவோமா?
இங்கே மக்கள் தெளிவாக இருக்காங்க. 5 வருஷம் அனுபவிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு போதை கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை, வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை அப்படின்னு முடிவெடுத்து ஏதோ ஒரு படத்தில் இது ஒரு பார்க்கவே இல்லை. சினிமா படத்தில் வசனம் மாதிரி இது மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. இந்த ஆட்சி ரொம்ப மோசம்ப்பா. 5 வயசு பாப்பால இருந்து 85 வயசு பாட்டி வரைக்கும் எனக்கு என்ன ஆகப்படுதுன்னு நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அவ்வளோ மோசமாக இருக்குது. வேண்டாங்க. முதலமைச்சர் சும்மா தேர்தலுக்காக பரப்புரை பண்ணுறார். அதைத்தான் சொல்லிட்டு இல்லை. முதல்ல பதட்டத்தில் வந்துட்டார் முதலமைச்சர். பதட்டத்துக்கு வந்துட்டார். அதனால் ஏதாச்சும் சொல்லுவார். அவர் இவர் காலத்தில் தமிழ்நாடு தான் தலைகுனிவாக இருக்கு. உலகத்தினுடைய மைய புள்ளியாக மது கலாச்சாரம் மது போதைகளை தமிழ்நாட்டு தான் இங்கேருந்து தான் கடத்துகிறாங்க அப்படின்னா உளவுத்துறை சொல்லியிருக்கு. எங்கே? அமெரிக்க உளவுத்துறை சொல்லியிருக்குங்க, இங்கே சொல்லலை. இவங்க காலத்தில் தானே இது நடக்குது. இவங்க காலத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்னு இவர் தான் சொல்கிறாரு, நம்ம முதலமைச்சர் தான் சொல்கிறாரு. அவரும் கூவி கூவி பார்க்குறாரு, விடியத்தான் மாட்டேன்றது. நான் மூத்த அரசியல்வாதியாக சொல்கிறேன். சொன்னால் நீங்கள் அதை ஒரு இதாக போட்டுங்க. நீ விஜயை தான் தலைப்பாக போடுவீங்க. அந்த அளவுக்கு அவர் சந்திச்சிட்டாருன்னா அது ஒரு பெரிய சாதனை தான்ப்பா. சந்திச்சாவே அவர் கட்சி தொடங்கின சாதனை என்று சொல்கிறாங்க. இந்த ப்ரெஸ் மீட்டை சந்தித்து இந்த மாதிரி நீங்கள் கேட்குற கேள்வி கணக்கெல்லாம் பதில் சொல்லிட்டாருன்னே அதே ஒரு சாதனை தானே. அதை முதல்ல போய் இங்கே இந்த அவருக்காக பேசுகிற இங்கேருந்து போகிற செல்லா நோட்டு எல்லாம் போய் சொல்லி என்னங்க இந்த மாதிரி ஆகுது, எங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இருக்குது, இது வரைக்கும் கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆச்சு, நீங்கள் எப்படியாச்சும் ப்ரெஸ் மீட்டை சந்திங்க, அன்றாட பிரச்சனையை பேசுங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள்.